மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது தண்டு பொரியலுங்க. தண்டு பொரியலுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பொரியலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சின்னப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டுங்க. இப்போ நல்லா சிவப்பாக வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை தலை போட்டுடலாங்க. 2 வரமிளகாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வணக்கி விடலாங்க. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக அறுத்து ஒரு வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வணக்கி விடலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ தண்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. தண்டு நல்லா பொடியாக அறுத்து நாரெல்லாம் எடுத்துட்டு மோரில் போட்டு வச்சா கருக்காதுங்க தண்டு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாங்க. தண்டுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறாங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாங்க. தண்டு நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க நம்ம 5 நிமிஷம் கழிச்சு. இப்போ என்ன பண்ணலாங்க, 2 வில்ல தேங்காங்க, சீரகம் 1/4 டீஸ்பூனுங்க மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. தண்டுக்கு நான் பருப்பு வேக வச்சு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம தண்டு பொரியலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்போ இது எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஓ, சூப்பராக பூ மாதிரி வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இளந்தண்டுங்க, நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இதில் நம்ம பருப்பு இருக்குது இல்லைங்களா, பருப்பு வேகும்போது ஒரு கரண்டி எடுத்து வச்சுங்க. அதை அப்படியே இப்படி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி பாசி பருப்பு வேக வச்சு போடுறதுனால போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சீரகம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்படி பல்சில் வச்சு பண்ணிக்கணுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இதை அப்படியே நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க. சூப்பராக தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இது சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சைட்லேயும் வச்சுக்கலாங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க.